Hey guys and welcome back. என்னோட பேர் நந்தா. நீங்க பார்த்துட்டு ஸ்பேஸ் டெக் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா MI TV 4X 50 inch அன்பாக்சிங் அப்புறம் ஓவர்வியூ பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறதா இருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் me.comலேருந்து வாங்கியிருந்தேன். அமேசானில் இந்த சேல் இப்போ போடுறது இல்லை. ஸோ MI TV 4X 50 inch ரேட்டு பார்த்தீங்கன்னா 30,000 வருது. 1000 எக்ஸ்ட்ரா கொடுத்தோன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா 1 year வாரண்ட்டி தராங்க. ஸோ அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டிவி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வேறு எதுவுமே இல்லை. ஒரு ரிமோட்டு அப்புறம் யூசர் மேனுவல் தான் இருக்குது. வால் மவுண்ட்டும் நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். தனியாக பாக்ஸோடு இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. கொடுமை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிமோட்டுக்கு பேட்டரிஸ் தரல. வெளில போய் கடையில் போய் வாங்கிட்டு வர வேண்டியதாக இருந்தது. ஸோ அன்றைக்கே பார்த்தீங்கன்னா அதான் நவம்பர் 1 பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டீம்லேருந்து நமக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் தான் அவர் இப்போ பண்ணிட்டு இருக்காரு. டிவியை வெளில எடுத்து அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த டிவி பார்த்தீங்கன்னா நமக்கு 10-bit HDR டிஸ்பிளேயோடு வருது. இது பார்த்தீங்கன்னா 4K ரெசல்யூஷனோடு இருக்குது. மேனுஃபேக்சர் இந்த தடவை யார் மீக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா LGலேருந்து பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன போர்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ HDMI ACR போர்ட் ஒன்று இருக்குது, 2 HDMI போர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் 2 USB போர்ட்ஸ் இருக்குது, ஒரு ஆண்டனா போர்ட் இருக்குது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா AV போர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் SPDF போர்ட்டு, அப்புறம் இன்டர்நெட் போர்ட்டோ அதாவது ஈத்தர்நெட் போர்ட்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக இது வைஃபைலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா 2.4 GHz, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 GHz வருது. ஸோ இப்போ பார்க்கறது நீங்கள் டிவி ஆன் பண்ணுறது. ஸோ பூட்டிங் டைம் எவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. இது ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி, Android 9.0 ரன் ஆகுது. ஸோ ப்ளே ஸ்டோர் சப்போர்ட் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப், அதுக்கப்புறம் அமேசான் ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் கூட சப்போர்ட் இருக்குது. டால்பி ஆடியோ இருக்குது, அதுக்கப்புறம் DTS HD ஆடியோ சப்போர்ட் இதில் இருக்குது. ஸோ இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஷாமி பேட்ச் வால் கொடுத்துருக்காங்க. நான் அதை பற்றி பெருசாக நோட்டீஸ் எதுவும் பண்ணலை. ஸோ அதை நம்ம ஃபுல் ரிவ்யூவில் பார்த்துக்கலாம். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 40 செகண்ட் எடுத்துக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் டிவி ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ 30,000 பார்த்தீங்கன்னா இந்த டிவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்த்து நிற்கிறது தான் மீ ரிமோட். ஸோ மினிமலிஸ்டிக்காக இருக்கிறது எனக்கு கண்டிப்பாக பிடிக்காது. ஸோ நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்கலான்னு நினைக்கிறேன். மியூட் ஸ்விட்ச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் ரொம்ப மினிமலிஸ்டிக்காக வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அமேசான் ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸே நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி நம்மளால் 4K கண்டென்ட்ஸும் சரி, HDR வீடியோஸும் சரி நம்மளால் பே பண்ணிக்க முடியும். ஸோ ரீஃப்ரெஷ் ரேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக தான் கொடுத்துருக்காங்க. 60 Hz தான் இருக்குது. ஸோ எல்லாத்தோட பிளான்லேயும் டிஃபால்ட்டாக 60 Hz வரும். ஸோ அந்த விதத்தில் எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் இல்லை. ஸோ பேனலோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்கமிங்ஸில் நான் வீடியோ ப்ளே பண்ணேன். ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஆண்ட்ராய்ட் டிவினால நம்மளால் MX பிளேயர், VLC பிளேயர் அதெல்லாம் ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ இன்பில்ட்டாக 2 GB ரேம் இருக்குது, 8 GB ரோம் தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 16 GB ரோம் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ இதுதான் இந்த ஆப் ஸ்டோர். இப்போ யூடியூப்பில் நம்ம ஒரு சில 4K கண்டென்ட்ஸ் ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 4K HDR கண்டென்ட்ஸ் இதெல்லாம். ஸோ நம்ம வந்து கூகுள் அசிஸ்டன்ட் தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நம்ம வாய்ஸ் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ கேமராவில் இருக்க லென்ஸு தான் ஒரு சில லைன்ஸு டிவிலேருந்து பிக் பண்ணுது. மற்றபடி டிவியில் அந்த விதமான லைன்ஸு நீங்கள் நேரில் பார்க்க முடியாது. ஸோ டைரெக்டாக ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த லைன்ஸ் தெரியுது, அவ்வளோதான். ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெசல்ஸ் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. கலர்ஸ் நல்லா பாப் ஆகுதுன்னு சொல்லலாம். டிஃபால்ட்டாக இருக்குது. நான் எந்த விதமான செட்டிங்ஸ் எதுவும் பண்ணல. டிஃபால்ட்டாக இருக்குது. அது பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். வைட் வியூவிங் ஆங்கிள், அதாவது சைட்லேருந்து பார்க்குறதும் சரி, அதுவும் கூட நல்லா தான் இருக்குது. ஸோ கலர்ஸ் எதுவும் ஃபேடெல்லாம் ஆகலை.
நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ டைப் பண்ணோன்னா நீங்கள் கீழே இருக்க சென்டர் பட்டன், அதாவது லெஃப்ட்டு ரைட்டு அப்பு டவுனு சென்டரில் ஒரு பட்டன் கொடுத்துருவாங்க, அதை யூஸ் பண்ணினா நம்மளால் டைப் பண்ணிக்க முடியும். ஸோ இன்பில்ட்டாக க்ரோம் காஸ்டிங் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். நம்ம மொபைல்லேருந்து டிவிக்கு கண்டென்ட்ஸ் அப்படியே எடுத்துன்னு போக முடியும். ஸோ அந்த ஃபீச்சர் ரொம்ப ஹேண்டியாக இருந்துன்னு சொல்லலாம். ஸோ பிளாக் லெவல்ஸ் இந்த டிவியில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில், இப்போ போடுற வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் லைட் ஆஃப் பண்ணுறேன். கலர் ப்ளீடிங் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது லைட் ப்ளீடிங் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிளாக் லெவல்ஸில் நினச்சது நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். 30 ரூபாய்க்கு ஓரளவுக்கு பெட்டராகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பட் ரொம்ப பிளாக்காக இருக்க இடத்துல, அதாவது படம்லாம் வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலமான கிரே டென்ட் இருக்குது. பட் இதெல்லாம் நார்மல் தான். இது ஒரு ஐபிஎஸ் பேனல், இது ஒரு QLED பேனல் இல்லை. ஸோ ஐபிஎஸ் பேனலில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஓகே அட் த பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு விஷயம் வேணால் கண்டிப்பாக இப்போயே சொல்லலாம். ஆனால் 30,000 ரூபாய்க்கு ஒருத்தன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாக்ஸை திறந்த உடனே டிவி எடுத்து மாட்டி ஒரு கண்டென்ட் ப்ளே பண்ணோடனே 30,000 ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒருத்தன்னு தெரிஞ்சுது. ஸோ இப்போ நம்ம ஆடியோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஸ்பீக்கர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. காப்பிரைட் ஃப்ரீ ஆடியோ. ஸோ மொத்தத்தில் 10 வாட்ஸ் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 20 வாட்ஸ் 2 ஸ்பீக்கர் இருக்குது. டால்பி சப்போர்ட்டும் இருக்குது, DTS சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆடியோ. ஸோ நீங்களே ஆடியோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபோனில் நான் ரெக்கார்ட் பண்ணதை விட நான் எதுவும் மைக் யூஸ் பண்ணல, டேரெக்டாக ஃபோன்லேருந்து ரெக்கார்ட் பண்ணேன்னா. பட் அதிலே பார்த்தீங்கன்னா இந்த டிவியில் பேஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ பேஸ் கண்டென்ட்லாம் கொஞ்சம் நல்லா பேஸ் வருதுன்னு சொல்லலாம். கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக இருந்தது. எக்ஸ்டர்னலாக ஸ்பீக்கர் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது பார்த்திங்கன்னா சவுண்ட் பார் அதெல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹோம் தேட்டர் கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் நமக்கு வந்து ஏஆர்சி போர்ட்டு அது மாதிரி தான் இருக்குது, SPDF போர்ட்டு தான் இருக்குது. நமக்கு வந்து ஆப்டிக்கல் போர்ட் அதாவது ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது. ஒரு சில பிக்சர் செட்டிங்ஸ் எல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி காட்டுறேன். ஸோ இந்த பிக்சர் செட்டிங்ஸ்லாம் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறையெல்லாம் அவங்க எதுவுமே ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ ரொம்ப ரொம்ப பேசிக்காக தான் இருந்ததுன்னு சொல்லணும். ஸோ நம்மளால் பேக் லைட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக கம்மி பண்ணிக்க முடியும். அதே சமயம் பிரைட்னஸ் வழக்கம் போல் இருக்கிறது தான் ரொம்ப 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 பேசிக்கான செட்டிங்ஸு தான் கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாகவே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில செட்டிங்ஸ்லாம் பெட்டராக தான் இருந்தது. ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்வீக்ஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன்ஸ் இருந்தது. மற்றபடி வேறு எந்த விதமான செட்டிங்ஸும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூடூத் இருக்குது. ஸோ ப்ளூடூத் இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்டர்னலாக ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதே சமயம் நீங்கள் ப்ளூடூத் ஹெட்செட் வச்சுன்னா அதில் கூட உங்களால் கண்டென்ட்டை ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணிக்க முடியும். ஸோ வைஃபை தான் 5 GHz சப்போர்ட்டும் இதில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ க்ரோம் காஸ்ட் அது அப்புறம் அந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்ஃபேஸ், AVI போர்ட், HDMI அந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்து நிற்கிங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ எப்படி வேணும்னு சொல்லுங்கள். நான் ஃபுல் ரிவ்யூ சேர்த்து போடும்போது உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் இருக்கோ அதையும் நான் சேர்த்து அந்த வீடியோவில் நான் கவர் பண்ணிடுறேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த டிவியோட இது எப்படி இருக்குது அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கூட தாராளமாக நீங்கள் கேட்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவின்னு சொல்லியிருந்தேன். ஆண்ட்ராய்ட் 9 வருது நமக்கு. ஸோ கண்டிப்பாக ஆண்ட்ராய்ட் 10 அப்டேட் வந்தேன்னா இந்த டிவிக்கும் ரிசீவ் ஆகும். அது ஒரு ஆண்ட்ராய்ட் டிவியில் நீங்கள் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்க அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது பேசிக்கான டிவிக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிவி வாங்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 30,000 கண்டிப்பாக செம ஒர்த்தான டிவின்னு நான் சொல்லணும். ஸோ டிவியில் முக்கியமானது பிக்சர் குவாலிட்டி அப்புறம் ஆடியோ குவாலிட்டி தான். இது ரெண்டுமே அவங்களோட சைடில் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்காங்க. ஸோ 30,000 கண்டிப்பாக இந்த டிவி ஒர்த்தாக தான் இருக்கணும். 10க்கு எவ்வளோ மார்க் இதுக்கு நான் இந்த டிவி கொடுக்கலான்னு நினச்சிங்கன்னா 7.5 வரைக்கும் தருவேன். போட் ஆடியோ அண்டு வீடியோவுக்கு கொடுக்கலாம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி காத்துருங்க. மீண்டும் நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். பாய்.